நண்பர்களே, இன்றைக்கி இதை 2வது சதுர விட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து போடுவோம். 120 வருஷம் சார்ஜர் ஒன்று உட்காலி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி காசு ரிட்டர்ன் வாங்கியாச்சு. இதை நீங்களே வச்சுக்கங்கன்ட்டாங்க. என்ன செய்ய முடியுமோ செய்ய சொல்லிட்டாங்க. உள்ளே களிமண் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். அதை கிளியர் பண்ணிடலாம். குப்பை இருக்க வச்ச குண்டியில் ஒரு அடிச்சா ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. விடமாட்டேன். பார்த்தீங்களா, விரிசல் விட்டு ஓப்பன் ஆகிடுத்து. உடைச்சிடலாமா? இல்லை, கேமரா ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறேன். அப்படியே புறடா. இல்லை, என்ன இருக்குது? ஏதாவது தெரியுதா? இருங்க, நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். உப்பேன் தன்னால் வரமாட்டேன் நடக்குது. அப்பாடி பார்த்தீங்களா நண்பர்களே, சொன்ன மாதிரியே தாயோடி பக்கா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், பச்சை களிமண்ணை பிறஞ்சு உள்ளே வச்சுருக்காங்க. நினச்சண்டா என்னடா செம்ம குவாலிட்டியாக இருக்கு நீ இது பண்ணும்போது நினச்சண்டா. இப்படி களிமண் அள்ளி வச்சுருக்காங்களே தாயோடி. இங்கே பாருங்க, வெறும் டப்பா, ஒரே ஒரு சர்க்கியூட்டு. அது என்ன கன்றான்னு தெரில. 120 சர்க்கியூட். இது எவ்வளோ தெரியுமா? 700 அந்த சார்ஜர். நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன், பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஃபோட்டோ எடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் போடுவோம். டெக்னிக்கல் செஷனுக்கு வருவோமா? அப்படி உருவி எடுத்தா டபுள் சைட் டேப்பு போட்டு நல்லா சிறப்பாக செதுக்கி வச்சுருக்காங்க நண்பர்கள். இந்த சகதியை என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. இது பச்சை கலரில் இருக்குது, என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஏதோ புழு கலரில் கவட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, என்னென்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பு, ஃபீமேல் சி டைப்பு போர்ட்டு. சொருகுறோம்ல, இது ஃபீமேலு. சொருகிற பொருள் இருக்குது பார்த்தி, அது வந்து மேலு. அது மேல் ஜாக்கு, இது ஃபீமேல் ஜாக்கு. அவ்வளோதான் நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்கானுங்க? 16 வாட்ஸ், 120 வாட்ஸ் சப்போர்ட்னு கொடுத்துருந்தாங்க. 16 தான் போட்டிருக்காங்க. இதுவும் என்னென்னு எனக்கு தெரியலை. இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு 2 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. களி ஆமாம், இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. படம் ஓப்பன் தானால இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பெரட்டி வச்சு பார்ப்போமா? எவனோ களி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வேலை பார்த்துருக்கேன். கிறுக்கி வச்சுருக்காங்க. வெல்டிங் அடிக்க சொன்னான். சரி, வெல்டிங் என்னங்க, சால்ட்ரிங் அடிக்க சொன்னான். செதுச்சு வச்சுருக்காங்க. என்ன கன்றாவே தெரியல. இதை போய் 700 ரூபாய்க்கு வாங்கி இதில் டீட்டெயில்ஸ் வேறு போட்டுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். மங்களா தெரியுதா? கேமரா வர சொல்லாதீங்க, உண்மையிலே மங்களா தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு ஆசை, எடுத்த எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வைக்க முடியுதான்னு இருக்குமா? இங்கே பாருங்கள் நம்மளுடைய இந்த சகதியை கூட உள்ளே திணிக்க முடியல. நீங்கள் சர்க்கியூட்டு போர்டெல்லாம் உள்ளே திணிச்சு இப்போ பேக் பண்ணவொன்னே நான் உண்மையிலே ரொம்ப இது பண்ணுறேன். என்னால் திரும்ப அதே மாதிரி பேக் கூட பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்கு, சும்மா தானே இருக்கோம் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்தாங்க நமக்குடா. இப்படி உள்ள அப்படியே சொருகி எங்கடா ஓட்டையாக்கணும் இருக்கா? அப்படியே சூக்கா உள்ள என்ன ஒரு உள்ளே போக மாட்டேன். ஏழை உள்ளே போகிறதே ரொம்ப பெரும்பாடாக இருக்கும் போலையே. தக்காளி எப்படித்தான் இவங்க உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஹிந்திக்காரங்களை இதில் பாராட்டலாம். இதில் பாராட்டி என்ன பண்ணுறது? நான் பிரமாதமாக பீதிம்பேன்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? சரி விடுங்க, அது பேசிக்கிட்டு